வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் போர்வெல்லில் கேமரா டெஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம செக் பண்ணக்கூடிய போர்வெல்லோட டெப்த்து பார்த்திங்கன்னா 1060 ஃபீட்டு, அதாவது 1060 அடி. அதில் தான் கேமரா இன்செர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபீட்டில் வந்து கேசிங் பைப் இருக்குது, அப்புறமா எவ்வளோ ஃபீட்டில் வந்து வாட்டர் லெவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக செக் பண்ண போகிறோம். போர்வெல்லோட வாட்டர் சோர்ஸு ப்ளஸ் டெப்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கிளியராக செக் பண்ண போகிறோம் கேமரா டெஸ்ட் பண்ணி. அதுக்கு ஃபஸ்ட்டு கேசிங் பைப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். போர்வெல்லோட கேசிங் பைப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ப்ளஸ் அதோட கேபிள் ட்ரம்மு. இதில் வந்து எல்இடி லைட்ஸ் இருக்குது பாருங்கள், கேமராவை சுற்றி எல்இடி லைட்ஸ் இருக்கும். இது சப்ளை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். அப்புறமா சென்டரில் இருக்கிறது கேமராவோட லென்ஸு கேமரா. இதை வந்து நம்ம சப்ளை கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சப்ளை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட் கலராக வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல்லில் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும்போது அதை வந்து ஒயிட் ஆக்கி கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பைலேருந்து ஒரு பவர் சோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம நியர்பைலேருந்து ஒரு பவர் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கேபிள் ட்ரம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் போட்டு பவர் சோர்ஸ் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த எல்இடி கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய எல்இடி வந்து க்ளோ ஆகுறதுக்கு ப்ளஸ்ஸு வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ்ஸு இந்த கேபிள் ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். ஒன்று வந்து பவர் சோர்ஸு, இன்னொன்று வந்து வீடியோ அவுட் இருக்கும். அந்த வீடியோ வந்து லேப்டாப்பில் ஒரு கன்வெர்ட்டரை போட்டு நம்ம வந்து டிஸ்பிளேயாக பார்த்துக்க முடியும். இப்போது பவர் சோர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போது இந்த கேபிள் ட்ரம்முக்கு வந்து கேபிள் ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா 2 பின்னு கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் சோர்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்டு. 2 பின்னும் கனெக்ட் ஆகியாச்சு. இப்போது பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணோன்னே எல்இடி வந்து க்ளோ ஆகும். பாருங்கள், அந்த 2 பின்னும், ஒன்று வீடியோ அவுட்டு, ஒன்று வந்து பவர் இன்னு. இதுதான் இந்த 2 பின்னும். இப்போ கேபிளோட ட்ரம்மில் இருக்க டிஸ்கில் இருக்க லாக்கை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கேபிள் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ட்ரம்மை வந்து ரொட்டேட் பண்ணி உள்ளே வந்து கேமரா இன்செர்ட் பண்ண முடியும். இப்போ பவர் ஆன் பண்ண போயிருக்கிறாங்க, ஏன்னா பவர் வந்து வரல. இப்போது எல்இடி க்ளோ ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பவர் வந்து கரெக்டாக வந்தாச்சு. இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகுது போதுங்க. இப்போ ரெக்கார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து போர்வெல்ல வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணோம். இது வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கேபிள் வந்து ட்ரம்மில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை இப்போ போர்வெல்ல வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணோம். கேபிள் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அந்த கேசிங் பைப்பை அதை டேமேஜ் பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு கோணி ஏதாவது வந்து அதில் வைக்கணும், இல்லைன்னா வந்து டேமேஜ் ஆகிடும். அதில் சப்போர்ட்டாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கோணி வச்சிங்கன்னா வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். இப்போ இதில் லாக் பண்ணி வச்சாச்சுன்னா இனி எந்த ஒரு இதுவும் ஆகாது, சேஃபாக கிளியராக போகும், டேமேஜ் ஆகாது கேபிள். இப்போ அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது இதோட கேமரா எந்த மாதிரி போர்வெல்லில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இதோட ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு எண்ட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் வந்து போர்வெல்லுக்குள்ளே, அதாவது ஆழ்துளை போர்வெல்லில் வந்து எப்படி கேமரா வந்து போயிட்டு வருது, அதுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னா கடைசி வரை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு எண்ட் வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணலை, ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். இது வந்து 1060 ஃபீட்டு போர்வெல் கேமரா டெஸ்ட்டு. இது வந்து அதை செக் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக வந்து போயாச்சு உள்ள. எதுக்கு அந்த டிஸ்பிளே மேலே வந்து கவர் பண்ணி பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிலாக இருக்குது, சன்லைட் அதிகமாக இருக்கிறதுனால லேப்டாப் வந்து கிளாரிங்காக இருக்குது. அதனால தான் வந்து
டிஸ்பிளே பார்க்குறதுக்காண்டி இந்த மாதிரி கவர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. பாருங்க, இப்போ இந்த லெவலில் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து மார்க் பண்ணிப்பாங்க. அதில் மீட்ரு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதாக இருக்குல்ல, அந்த இதில் வந்து மீட்ரு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மீட்டருக்கும் அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதை வந்து நோட் பண்ணிப்பாங்க. இப்போ வாட்டர் லெவலில் வந்து நோட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டு போயாச்சு. நியர்பையில் மேக்ஸிமம் இது எண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ கேமரா டெஸ்ட்டு எண்டு வரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து உள்ளே விட்ட கேபிளை வந்து ரிட்டர்ன் எடுக்கணும். ரிட்டர்ன் எடுக்கிறது என்ன ப்ராசஸ்ன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டரில் வந்து மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து நம்மளோட கேபிள் ட்ரம் இருக்கு பாருங்க, அதை வந்து கப்புள் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கணும். இந்த மாதிரி கப்புள் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு அதுக்கு இந்த மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து ரிட்டர்ன் இதில் வந்து 2 மோட் இருக்கும். அதாவது ஃபார்வர்டு ரிவர்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த எல்லோ கலர் பட்டன் இருக்கு பாருங்க, இதில் ஃபார்வர்டு ரிவர்ஸ்ன்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃபார்வர்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸில் வேணாலும். இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் மோட்டரை சுற்றி இன்செர்ட் ஆன கேபிள் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுக்கணும். இதோட ஃபுல் ரெக்கார்டு, அதாவது போர்வெல்ல வந்து எப்படி அந்த கேமரா வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு எண்டில் கொடுத்துருக்குறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டில் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். உள்ளே எப்படி இருக்குது, போர்வெல்லில் வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். பார்க்கணுங்கிறவங்க லாஸ்ட்டு எண்டில் பாருங்கள். இப்போ இதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இதில் பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிட்டனாக ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கேபிளை வந்து சுற்றி எடுக்க முடியும். நீங்கள் மேனுவலாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா கேபிளும் ட்ரம்மில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ரீரோல் பண்ண முடியாது. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ கரெக்டாக டைட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல டைட் பண்ணுறாங்க, லூஸாக இருக்கிறதெல்லாம் உள்ளே விட்டு டைட் பண்ணுறாங்க. இப்போ ரிவர்ஸ் மோட் ஆப்ரேஷனை போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு துணி வச்சு, அதாவது ஒரு காட்டன் துணி வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் இருக்க ஈரம் வந்து அதிலேயே அப்சர்வ் ஆயிரும். வாட்டர் வந்து அதிலே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். வரக்கூடிய கேபிளில் நீங்கள் அப்படியே ஒரு துணி வச்சு பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, போர்வெல்லேருந்து கேமரா வந்து என்ட்ரு பண்ணி எப்படி உள்ளே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணோம்ல, அதை தான் இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரை பாருங்கள். ஒரு 1060 ஃபீட்டுக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குது, எவ்வளோ ஏரியாவில் வாட்டர் ஸ்டார்ட் ஆகுது, எந்த மாதிரி ஈல்டு எப்படி வருது என்று ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேசிங் பைப்பு எவ்வளோ டெப்த்தில் இருக்குதுன்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரை பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வீடியோஸ் பூரா அப்லோட் பண்ண போகிறோம். அப்புறமா அதில் வர்ற ஃபால்ட்டு அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம இதில் வாட்ரு என்ன லெவலில் வந்தது, கேசிங் பைப் எவ்வளோ இருந்தது, என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.
இப்போ கேமரா வந்து போர்வெல்லோட எண்டை வந்து டச் ஆகிட்டு இதில் நம்ம செக் பண்ணல பார்த்தீங்கன்னா போர்வெல்லோட டெப்த் வந்து 1060 ஃபீட்டு. அப்புறமா வாட்டர் லெவல் ஸ்டார்ட் ஆகுனது பார்த்தீங்கன்னா 580 ஃபீட்டு 580 அடியில் ஸ்டார்ட் ஆச்சு. கேசிங் பைப் பார்த்தீங்கன்னா 160 ஃபீட்டு இருக்குது. இதே மாதிரி பெங்களூர் ஜோனில் உங்களுக்கு கேமரா டெஸ்ட் பண்ணோன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.